ஓகே ஹாய் கைஸ், வந்துட்டேன் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஆயிடுச்சு, ஒரு ஆல்மோஸ்ட் 7:30 கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, சரிங்க. என்னோடய ஃபோன் எங்கே வச்சுட்டேன், ஒரே நிமிஷம் பாரு. யா ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேஜு கால் பண்ணியிருந்தான், என்ன ஏதுன்னு கேட்கலாம். ஸோ கைஸ், நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஐ திங்க் ப்ரீவியஸாக கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 30 டேஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். எவ்வளோ எங்கேஜிங்காக போகும்னு தெரியாது, எவ்வளோ இந்த வ்ளாக்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ சப்போர்ட் வரும்னு கண்டிப்பாக தெரியவே தெரியாது. பட் ஆனால் சம்திங் தட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இஸ், சரி பண்ணுவோம், ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா? ஸோ அதனால் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எவ்ரிடே பார்ப்போம், பேஸ்ட் ஆன் மை அவைலபிலிட்டி, தேஜுவோட அவைலபிலிட்டி. ஸோ டெய்லி விலாக்ஸ் எப்படி பிளான் பண்ண போகிறேன் அப்படின்றது போக போக தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு எந்த பிளானும் இல்லை, வெரி பிளாங்க்லி ஐவ் ஸ்டார்டட். இன்றைக்கி நாட் ஷூர் எவ்வளோ எங்கேஜிங்காக போயிருக்கோம் அப்படின்ட்டு, பட் ஐ ஹவ் மேட் ஷூர் தட் சம்திங் இஸ் தேர் ஃபார் யூ டு வாட்ச். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் திங் என்ன அப்டேட் அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் கூட அசோசியேட் ஆகிருக்கேன், பெங்களூரு சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் யூ ஹவ் நாட் checked out that channel yet, please check out பண்ணுங்க. they were posting till now ஒரு public reviews பேஸ் பண்ணி சேனல் போயிட்டு இருந்துச்சு. இப்போது கோயிங் ஃபார்வர்ட் எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பேசிக்கலி ஐ திங்க் ஐ கேன் ரிவீல் தட் ஐடியா. ஸோ அந்த ஐடியா என்னென்னா, இப்போ நிறைய மூவிஸ் வருது இல்லையா, நிறைய மூவிஸ் வருது. ஆல் தோஸ் மூவிஸ் ஆர், ஃபியூ மூவிஸ் ஆர் வெரி கமர்ஷியலாக எடுத்தாலும், இன்னும் ஃபியூ மூவிஸ் எல்லாம் வந்துட்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ், ட்ரூ ஸ்டோரியாக இருக்கும், ஆர் சம்திங் விச் வீ கேன் ரிலேட் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் வரும்போது கண்டிப்பாக மூவி ரிவ்யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த மூவி ரிவ்யூ அப்படின்றதுனால, அந்த மூவி ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் அந்த சேனல் கூட நான் அசோசியேட் ஆனேன். ஸோ ஐ ஹாவ் திஸ் ஐடியா, ஐ ஹவ் நாட் பிச் டு தெம், பட் ஆனால் அந்த டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ பேசிக்கலி ஒன்ஸ் வி ஃபைனலைஸ் இது ஓகேவாக இருக்கும், இது பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க மக்கள் அப்படின்றப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. ப்ராப்ளி அந்த சேனல் ஓனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வெறும் யோசனை, திங்கிங். It is left to that channel owner, ஏன்னா ultimately they are the owner of that channel இல்லையா? So yeah, we'll see how it goes. காலையில் எந்திரிச்ச உடனே தூங்க எடுத்து சரி பண்ணால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரி, அதான் இதுதான் என்னோட செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் இங்கே இருக்கும். இது கிம்பல், மோஸ்ட்டாக இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதா இருக்கேன் பிளான். ஸோ வாட்டர் 2 லிட்டர்ஸ்க்கானது ஐ திங்க் 2.2 நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக எப்பயுமே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ இது முடிச்சிருவேன் அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி மார்னிங் முடிச்சிடுவேன். லேப்டாப், ஸ்பெக்ஸ். இங்கே வந்துட்டு என் அக்கா அந்த ரெசின் ஆர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதோட செட்டப்பு ஐ திங்க் காட்டலாமா வேணாமான்னு தெரில, பட் ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இதுதான் என்னோடய கபட். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை என்டையர் இது துணி. இங்கே அப்படியே ரைட் சைடில் மம்மியோட துணி எல்லாமே இங்கே இருக்கும். வந்து சாரீஸ் அந்த மாதிரி. எங்கள் நாய் ஒன்று இருக்குது, டிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸோ பேசிக்காக அந்த டாகி பண்ணுற வேலை என்ன அப்படின்னா, எல்லா சோஃபாலையும் போய் தூங்கும், எல்லா சோஃபாலையும் முடி இருக்கும்.
அந்த முடியோட எஃபெக்ட் எங்கள் அம்மாவோட இதுலேயும் தெரியும் பாருங்க, ஜர்க்கின்லையும் தெரியும். ஓகே, டுடே இஸ் நூடுல்ஸ், சாதா நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா I'm not a big fan of noodles. உங்களுக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்காது. பார்த்தீங்களா, இவன் தான் மை டிம்பு. அங்கே கேமரா ஹாய் சொல்லுமா. ஹாய். எங்கள் அம்மா கொஞ்சம் கேமரா ஷை. இவன் தான் டிம்பு. முட்டையை பார்த்த உடனே ஓடி வந்துடும். நோ போ, கடைசியில் தரப்போ. நான் டெய்லி 2 முட்டை எடுப்பேங்க. நோ மேட்டர் வாட், டெய்லி 2 முட்டை, டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே. மோஸ்ட்டாக சாட்டர்டேஸ் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் டியூஸ்டேஸ் இப்போ ரீசெண்ட் டேஸில் விட்டுட்டேன் கம்ப்ளீட்டாக. Strict order from Teju. தேஜு சொன்னாங்க வேண்டாம் சாப்பிடாத அப்படின்ட்டு. இப்போ ரெகுலராக எவ்ரி டியூஸ்டேஸ் முருகர் கோவிலுக்கும் போகிறோம். ஸோ அதனால் எங்களை இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். அதில் வந்துட்டு நேற்று டியூஸ்டே அப்படின்றதுனால கோவில் போயிருந்தோம், அதோட குட்டி ரீல் வந்துட்டு தேஜு போஸ்ட் பண்ணோம் இன்ஸ்டாகிராமில். ஸோ கிம்பிள் இப்போ தான் கனெக்ட் ஆச்சு. ஸோ பேசிக்காக வந்துட்டு நான் என்ன சொல்ல வந்தேன், இது என்னோடய ஃபோன். ஓகே, இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைன் வந்திருக்கு. எந்த மாடல் அப்படின்னா S22 Ultra. ஸோ இது லான்ச் ஆகி ஒரு 1 இயருக்கு அப்புறமா வாங்கினேன். 1 இயருக்கு அப்புறமா வாங்கி இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஓல்டு ஃபோனுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது S25 Ultra வந்துருச்சு. ஸோ இது வாங்கும்போது அரவுண்ட் 87,000 கிட்ட வாங்கினேன். அது இது டிஸ்கவுண்ட் எல்லாம் போய் ஒரு 77 வந்துச்சு. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியும் க்ரீன் லைன் வருது. ஸோ சாம்சங்கில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆல் தி S21 Ultra அண்ட் S22 Ultraன்னு போட்டுட்டாங்க. பட் ஆனால் அதுலேயும் ஒரு இது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது 2023 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இது வாங்கி. இப்போ 2 இயர்ஸில் இது வந்துட்டு நான் 3 இயர்ஸ் போயிருந்துச்சு அப்படின்னா, 3 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு ஜோலி. இது வந்துட்டு கவர் ஆகாது. ஸோ வாட் இஃப் இன் கேஸ் இந்த ஃபோன் வந்துட்டு 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கவர் ஆகுமானா நோ. 3 இயர்ஸ்க்கு மேலே போனவங்களுக்கெல்லாம் இது அதோ கதி தான். ஸோ அதனால் இது எடுத்துகிட்டு போன சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனதில் அவங்க வந்துட்டு கிளியராக ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, கம்ப்ளீட்டாக டேட்டா வைப் ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்துட்டு ரிவ்யூவுக்கு போகும், செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உள்ளே எதுவுமே ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை ரெடி பண்ணி தருவோம், இல்லைன்னா ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, டன். ஸோ பை.